யூடியூப் தமிழ் மக்களுக்கு வணக்கங்க. இன்னைக்கு ஓட் யாருக்கு போடலாம் என்பதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்ம ஓட்டு அப்போ நாங்களாம் சின்ன வயசில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் கலைஞர் கட்சி தான் போடுவேன். அதாவது எப்படி இருந்தாலும் ஆட்சி எப்படி இருந்தாலும் மக்களை பற்றியோ மற்றவங்கள பற்றியோ கவலை கிடையாது. நான் கலைஞர் கட்சியில் தான் இருந்தேன். நான் கட்சிக்காரன் தான் நான் போடுவேன். அப்போ சில ரெட்டலை கட்சிக்காரங்க இருக்கலாம், அவங்க பார்த்தீங்கன்னா நான் அந்த கட்சிக்காரன், அந்த கட்சி உறுப்பினர், நான் அந்த கட்சியோடு தான் நான் போடுவேன். நான் அந்த மாற்றமில்லை, எங்கள் குடும்பமே அப்படி தான் போடுவோம், நாங்கள் பரம்பரை அப்படி தான் போடுவோம் அப்படின்லாம் நிறைய பேர் இன்னும் இருக்காங்க, இப்பயும் இருக்காங்க. ஏன்னா அது கட்சி சார்ந்தது பார்த்திங்கன்னா ஒரு நம்ம ட்ரிங்க்ஸ் மேன் பார்த்திங்கன்னா அவங்க சீக்கிரம் அவ்வளோ அவங்களால நிறுத்தவே முடியாது. அதாவது யாருக்காவது ஒரு கெட்ட பழக்கம் இருக்கும், அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அவ்வளோ சீக்கிரம் ஒரு கெட்ட பழக்கத்தை நிறுத்த முடியாது. அந்த மாதிரி தான் இதுவும் ஒரு நம்ம இந்த ஓட்டு போடுறது சரி, அவங்களுக்கு பிடிச்சமான போடுறது மட்டும் சரி, இது ஒரு எப்படி சொல்கிறது, இது ஒரு போதை மாதிரி தான். ஆனால் உண்மையில் நான் என்ன சொல்கிறேன்னா, மக்களாகப்பட்டவங்க நம்ம மட்டும் நல்லா இருக்கும்னு நினைக்காதீங்க. ஏன்னா உலகத்தில் சமூகம் இல்லாமல் நம்ம உலகம் இயங்காது, ஊர் இயங்காது, நம்மளோட நாடு இயங்காது. சமூகம்னா என்னென்னா பலதரப்பு மக்கள் அவங்களால முடிஞ்ச உழைப்புகளால் தான் ஒரு நெல்மணியை சொல்லுங்கள், ஒரு நெல்மணி ஒரு அரிசியாக நம்ம சாப்பிட்ற அளவுக்கு வர்ற அளவுக்கு அது பின்னாடி எத்தனை பேரோட உழைப்பு இருக்குது கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். சேடை ஓட்டணும், சேறு ஓட்டணும், அதில் தண்ணி பாய்ச்சணும், அப்புறம் விதையை விதைக்கணும், அந்த விதை வந்தவுடனே நாற்று வரும், நாற்றை பிடிங்கி எடுக்கணும், அதை எடுத்து அது நடணும். 1000 மிஷின் வருதோ வரலையோ அந்த மிஷினை இயக்கிறதுக்கு மனுஷன்தான். அந்த நாற்று நடணும், அதுக்கப்புறமா அது விளைச்சல் வரும்போது களைகளை எடுக்கணும், களைகள் எடுத்தவுடனே அது வளரும்போது தண்ணி விட்டு அதுக்கு பூச்சி இல்லாமல் பயிர் போட்டு அவ்வளோ பாதுகாப்பாக அந்த பயிரை வளர்த்தா தான் மகசூலை பார்க்க முடியும். அப்போ அந்த நெல்மணிகளை அதை அவன் ஒரு இடத்துல போடுவான், அங்கே போட்டு அவன் ஒரு வியாபாரிக்கு கூடுதலான விலையை வச்சு இன்னொரு இடத்துல வைப்பான். அங்கேருந்து தொட்டிக்கு போய் அங்கே அவிச்சு கிவிச்சு பச்சையாகவோ அவிச்சியோ அந்த நெல்மணிகள் அந்த அரிசியை அரைச்சி அவன் ஒரு இடத்துல அரிசியை ஹோல்சேலாக வைப்பான், அந்த ஹோல்சேலில் இன்னும் கடைகளை வைப்பான், கடைக்காரன் நம்ம வாங்குவோம். அந்த மாதிரி பலதரப்பு மக்கள் ஒரு நெல் சாப்பிட்ற ஒரு உணவில் பலதரப்பு மக்களோட உழைப்பு இருக்கு இல்லையா. அதால் நம்ம சாப்பிட்ற ஒரு சோறு, நம்ம தமிழ்நாட்டு மக்கள் ஒரு சோறு நம்ம உண்றோம்னாலும் சரி, அந்த உழைப்பு அந்த ஒரு சோறு வர்றதுக்கு கூட நம்மளோட உழைப்பு கிடையாது, மொத்த மக்களோட உழைப்பு அதுக்குள்ளே இருக்குது. அப்போது நம்ம என்ன நினைக்கணும், அப்போ மக்களை நம்ம நாட்டு மக்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும். எந்த ஊரில் எந்த கஷ்டம் எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலும் சரி, அது நம்மளோட பிரச்சனையாக நம்ம ஏற்றுக்கணும். இப்போ நாட்டில் அடுக்கடுக்காக ஒவ்வொரு ஆட்சியிலையும் டிஃப்ரெண்ட்டான ஒரு பிரச்சனைகள் இருக்குது. அதில் அதுவும் சகிச்சு கொள்ள முடியாத ஒரு பிரச்சனை. இந்த அதிமுக ஆட்சியில் பார்த்திங்கன்னா அந்த பொள்ளாச்சி சம்பவம் 1000 வீடியோஸ், எவ்வளோ பெண்கள், எவ்வளோ வயசு பெண்கள் எவ்வளோ சீரழிக்கப்பட்டு அந்த மிருகங்கள்லாம் எங்கே இருக்குன்னே தெரியல. என்ன ஜெயிலில் இருக்குங்களா, ஜாமீனில் வீட்டில் இருக்குங்களான்னு தெரியல. அது என்னாச்சுன்னே தெரியல. இன்னைய கேஸு ஏன் அவனுங்க தான் குற்றவாளின்னு தெரியும். அந்த பெண்களே ஒரு சில பெண்கள் மட்டும் பாவம் எது முன்னுக்கு அதுங்க முகமூடியை போட்டு சொல்கிறாங்க. அப்படி இருந்தும் அந்த கைதிகளை இன்னும் அவனுக்கு தண்டத்துக்குன்னா தீனியை போட்டு இன்னும் கோர்ட்டில் வச்சுருக்காங்களா இல்லை வீட்டில் வச்சுருக்காங்க, அது இன்னும் நமக்கு தெளிவாக தெரியல. அந்த மாதிரி உண்மையான குற்றவாளிகள் எல்லாமே நல்லா தான் இருக்காங்க. ஒன்றுமே பாவம் செய்யாத சின்ன சின்ன ஒரு திருட்டு வழக்கு அந்த வழக்கு இருக்கிற மக்கள்லாம் ஸ்டேஷனில் வச்சு நசுக்கி சின்னாபனமாகி மக்களை நசுக்கி சாகடிக்கிறாங்க. எவ்வளோ நாட்டில் எப்போ குற்றம் நடக்குது. இதில் முக்கியமாக இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, தலைமையாக ஒருத்தன் நிற்கிறான்னா, பொதுவாக தலைமையாக ஒருத்தவங்க ஒரு அமைச்சராக நிற்கிறான்னா பயங்கரமான பொறுப்பு, பயங்கரமான ப்ரெஷர், பயங்கரமான பிரச்சனை எல்லாமே இருக்கும். ஏன்னா பல விஷயங்களை டீல் பண்ணும். அவங்களுக்கு மூளை அந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். அவ்வளோ ப்ரெஷர்லேயும் அவங்க சில விஷயங்கள் தவறு விடுற ஒரு பட்சத்தில் தான் இந்த மாதிரி நாட்டில் நடப்பவங்களாம் பிரச்சனை இருக்குது. ஏன்னா தலைவனாக இருக்கிறவன் ஈஸியாக ஒரு தலைவன் பொசிஷன் வரவே முடியாது. அவனுக்கு எவ்வளோ கஷ்டங்கள் அவங்களும் படணும். ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு மாநாட்டுக்கும் எவ்வளோ யாரை கூட்டணும், யாரை பேசணும், யாரை எப்படி பிடிக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். இப்போல்லாம் ஒரு புதுசாக வந்த கட்சிக்காரங்க தானாக வருது கூட்டம்.
இந்த பழைய கட்சிக்காரங்களாம் பணத்தை கொடுத்து கூட்டிகிட்டு வராங்க கூட்டம். இது ஏன்னா அவங்களுக்கு ஒரு விஷயம் புரியல. மக்களுக்கு யார் பிடிக்குதோ தேர்ந்தெடுத்து போட்டோம். நீங்கள் ஓரளவுக்கு சம்பாரிச்சிட்டிங்க, ஓரளவுக்கு செட்டில் ஆகிட்டீங்க, வழி விட்டுருங்க. அடுத்தவங்களுக்கு மக்கள்கிட்ட சாய்ஸை முழுசாக விடுங்க. நீங்கள் லஞ்சத்தை கொடுத்தோ இல்லை வேறு எதனா பண்ணோம், ஏன் அதை பண்ணுறீங்க? அதுதான் எனக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் ஆண்டுட்டீங்க, உங்களுக்கு தேவையான அளவுக்கு சம்பாரிச்சிருப்பீங்க, உங்களோட சுற்றி இருக்க அமைச்சரும் எல்லாருமே சம்பாரிச்சிருப்பாங்க. ஆனால் நீங்கள் ஓட்டு கட்டிட்டு மக்கள் தேர்ந்தெடுத்தால் தான் மன்னன். மக்கள் தேர்ந்தெடுக்க அது ஃப்ரீயாக விட மாட்டுறாங்க. ஏதோ இப்போ இந்த விஜய் சார் பாவம் எனக்கு தெரிஞ்சு. ஃபஸ்ட்டுலாம் நாங்களாம் திட்டிட்டு தான் கிடந்தோம், ஏதோ ஒரு கட்சியில் முதல்ல சேர்ந்துட்டு அதுக்கப்புறம். ஏன்னா அவர் ஆரம்பத்துலேருந்தே கட்சியில் சேரணுன்றது தான் அவரோட வெறி. ஆனால் வந்து அது வாய்ப்பு கிடைக்கவே இல்லை. கடைசியில் 2026 தான் அவர் வந்து நிற்கணும்னு இருக்குது. சரி, அவர் ஏதோ வந்து மக்களுக்கு தொண்டு செய்ய நினைக்கிறாரு, அதை வழி விட்டுட்டு போங்களாம். ஏன்னா வந்து நம்ம நாட்டில் படம் நடிக்கிறோம் பூரா பார்த்தீங்கன்னா, ஹீரோ பூரா பார்த்தீங்கன்னா தெலுங்குக்காரன், இல்லை ஹிந்திக்காரன், இல்லை கன்னடக்காரன். இப்படிப்பட்டவங்க தான் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற உழைக்கிற மக்களோட படமாக பார்க்கப்படுது. அந்த படம் பார்த்த மக்களோட பணத்தில் அவங்க செட்டில் ஆகிட்டு, அது இல்லாமல் அவங்கவுங்க ஊர் நாட்டில் தான் எடுத்துன்னு போயிட்டு அதை வந்து பத்திரப்படுத்தி அங்கே என்னென்ன கட்டணுமோ, என்னென்ன மால் கட்டணுமோ, இல்லை அங்கே சேர்த்து வைக்கணும், சொத்து வாங்கணும், சொந்தம் எல்லாமே அவங்கவுங்க நாட்டில் எடுத்து செட்டில் பண்ணிவிட்டு கொஞ்சம் வச்சுட்டு தமிழ்நாட்டில் உட்காந்துட்டு அவங்க சாப்பிட்றாங்க. நடிகைங்களும் சரி, ஹிந்திக்காரங்க, பஞ்சாப்காரங்க, என்ன மாடல் கேரளாக்காரங்க, இப்படி தான் முக்கால்வாசி. இதில் தமிழ்நாடு இருக்க நடிகனுக்கு கம்மி தான். தமிழ்நாடு இருக்கிற இயக்குநர்களும் கம்மி, தமிழ்நாடு நடிகனும் கம்மி, தமிழ் நடிகைங்களும் ரொம்ப ரொம்ப கம்மி. எல்லாமே இறக்குமதி தான். எல்லாம் தமிழ்நாட்டோட பணம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா வெளி மாநிலத்துக்கு தான் போகுது. நம்ம வந்து தமிழ் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா இந்த தெற்கத்தி சைடெலாம் போனீங்கன்னா நிறைய மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஏழ்மையாக இருக்காங்க. ரொம்ப காசுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த மாதிரி சினிமாவுக்கெல்லாம் எல்லாத்தையும் பார்த்து எல்லோரும் கொட்டி கொடுத்து யாரோ நடிச்சிட்டு எந்த மாநிலத்துக்காக நடித்த படம்லாம் பார்த்துட்டு, அதாவது ஒவ்வொரு மாநிலத்துலேயும் படம் எடுக்கிறாங்க, அது ஓகே. அந்த மாநிலத்துக்காரன் நம்ம நாட்டில் நடித்து பணத்தை சம்பாரித்து அந்த நாட்டுக்கு கொண்டு போயிடறான் இல்லையா? அதால் நமக்கு என்ன பெனிஃபிட், என்ன லாபம்? மக்களை கொஞ்சம் சிந்திக்கணும், புரிஞ்சுக்கணும். நம்ம தமிழ்நாட்டுக்காரன் நடிக்கிட்டோம், அந்த படத்தை பார்க்கணும், அது நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே நம்ம சொந்தமாகும். அதே போல் தான் விஜய்ங்க. விஜய் பொறுத்தவரையிலும் சம்பாதிச்சவர்களும் தமிழ்நாட்டுக்குள்ளே தான் சொத்து இருக்குது. இந்த இன்றைக்கி ஒவ்வொரு மாநாட்டுக்கும் எத்தனை கோடி செலவாக இருக்கும் தெரியுங்களா? இப்போ விஜய் வராத முன்னாடி நம்மளோட மற்ற கட்சிக்காரங்க மாநாடு போடும்போது எப்படி இருக்கும்? அவ்வளோ செலவே இருக்காது. இவர் பிரம்மாண்டமாக போடுற செலவு மாதிரி இருக்காது. தண்ணி பயிர்னு போய்ட்டு எதுவுமே கிடையாது. அப்போது ஏதோ கொஞ்சம் கூட்டம் கூட ஒன்றா அந்த வெளியூர்லேருந்து கூட்டிகிட்டு வர மக்களுக்கு 200 ஒரு ஆளுக்கு ஒரு வேளை சாப்பாடு, தண்ணி பாட்டில், அது மட்டும்தான். திரும்ப அந்த லாரியிலே பஸ்ஸில் கூட்டி போய் திரும்ப தள்ளி விட்ருவாங்க. அப்படி தான் நடந்துக்குதுலும் இப்போயும். அதாவது புதுசாக ஒருத்தவங்க வர்றாங்கன்னா கொஞ்சம் வழி விட்டு கொடுக்கணுமா, அதுக்கு 1000 ப்ரெஷர். இந்த கரூர் சம்பவம்லாம் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற மக்களே சொல்கிறாங்க தெளிவாக, கூட்டத்தில் நிறைய பேர் புகுந்து, அதாவது இறந்தவங்களால சொல்ல முடியாது. இறந்தவங்கள நான் கூட்டத்தில் போட்டு அவனை கழுத்தை நெரிக்கிறதா, இல்லை விஷ ஊசி போடுறதா, மயக்க ஊசி போடுறதா, அது தெரியாது. இறந்ததுக்கப்புறம் அவனால் எப்படி பதில் சொல்ல முடியும்? அதே வந்து அதில் கத்தியால் கீச்சவங்களாம் ஒருத்தவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு அந்த இருட்டில் என்ன தெரியுமா, இந்த அளவுக்கு ஒரு மக்களை நசுக்கி கொல்ற அளவுக்கு ஒரு வெறி, பதவி ஆசை இருக்கவங்களாம் கண்டிப்பாக வந்து விலைக்கு போகிறது நல்லது. இவ்வளோ மக்களே கொண்டுட்டு நீ மக்களை ஆளுவீங்களா? அதுதான் என்னோடய கேள்வி. இப்போ விஜய்க்கு என்னங்க இருக்குது? அவங்க விஜயோட பணத்தை ஃபுல்லாக கோடி கோடியாக சம்பாரித்து வச்சு கால் மேலே கால் போட்டு உட்காந்துக்கிட்டு, இன்னும் பல ஊர்களில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு ஜம்முன்னு கால் மேலே கால் போட்டு உட்காந்து சாப்பிடலாமே. அவன் ஏன் கட்சிக்கு வரணும்? என்ன அவசியம்? சரி, மக்களுக்கு ஏதோ நல்லது செய்யணும்னு வராரு, அதை ஏன் வழி விட மாட்டாங்க எல்லாருமே? சரி, அப்படியே அவங்க வந்து வழி விடலான்னு. சரி, மக்கள் சரி நீங்கள் நல்லவங்களா நீங்கள் நடந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மக்கள் உங்களுக்கு போட போகிறாங்க. அதில் நீங்கள் பிரச்சனை மக்களே கொண்டுட்டு மக்களே நீங்கள் ஆளுவீங்களா? அதான் எனக்கு கேள்வி. எத்தனையோ லாக்அப் பண்ணணும், எத்தனையோ ரவுடிங்கெல்லாம் நான் யூடியூப்பில் பார்த்துருக்கேன். எத்தனையோ ரவுடிங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நான் திருந்திட்டேன்னு சொல்கிறானுங்க. பொண்டாட்டி பிள்ளையோட நான் வாழறேன், என்னை விட்டுடுங்கன்னா அப்பயும் சுட்டு பொசுக்கி அவங்கள போட்டு மூட்டை கட்டுறானுங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 பேர் ரவுடின்னு பார்த்தா அவங்களாம் திருந்திட்டு கண்ணீர் விட்டு அழுகிறாங்க. இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, அவனுங்க ரவுடியா ஜெயிலில் பிடிச்சி போடுங்க, ஆயுள் தண்டனை கொடுங்க. நீங்கள் எதுக்கு சுடுறீங்க? சுடணும்னா யாரை சுடணும்னா ஒரு பெண் சமுதாயம் தான் ஒரு ஆண்களை வந்து நம்ம கொடுக்குது.
ஒரு பெண்கள் இல்லைன்னா ஒரு ஆண் வளர்க்குற குழந்தைக்கும் பெண் வளர்க்குற குழந்தைக்கும் வித்தியாசம் இருக்கும். அதனால் வந்து பெண்கள் அந்த ஆணே வளர்க்குறான்னா அவளுக்கு ஒரு ஆபத்து வரும்போது எவன் அந்த மாதிரி ஒரு கஷ்டம் அவனை சுட்டு தள்ளுங்க, அவனை யாருமே கேட்க மாட்டாங்க. அவனை சந்தோஷமாக அவனை வச்சுக்கிட்டு அவனுக்கு பிரியாணி பீரை வாங்கி கொடுத்துக்கிட்டு ஜெயிலில் வச்சுக்கிட்டு ஜாமீனை கொடுத்துக்கிட்டு எனக்கு அவனுக்கு சீக்கிரம் வர்றதுக்கு மற்ற சும்மா ரவுடியும் சும்மா ஏதோ ஒரு பண்ணுறான். அதாவது மெயின் இவனுக்கு ரவுடின்னு மூட்டை கட்டுறது என்ன காரணம்னா, போலீஸ்காரனை எதிர்த்து பேசினா அவன் ரவுடி, அரசியல்வாதியை எதிர்த்து பேசினா அவன் ரவுடி, மக்களுக்காக யாராவது போராடுனா துணிஞ்சு கேள்வி கேட்டால் அவன் ரவுடி. இந்த மாதிரி அவங்கள வந்து கொன்று குவிக்கிறாங்க. இது ஆட்சியா? இது நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் நல்லா இந்த ஆட்சி நல்லா நடக்குதோ நல்லா நடக்காது அப்பாற்பட்ட விஷயம். மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. முன்னெல்லாம் ஒன்றுமே இல்லை, செல்லு இல்லை, டிவி இல்லை, ஏனோ தானே நான் இந்த கட்சிக்காரன் நான் அந்த கட்சிக்காரன் தான் போடுவேன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் இன்னும் கேட்டால் எங்கள் அப்பாலாம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் அப்போ அவர் கலைஞர் கட்சி, நாங்கள் ரெட்டாலிக்கு போட்டோம்னா ஒரு வீட்டிலே பிரளயம் நடக்கும், பயங்கரமான சண்டை நடக்கும். கலைஞருக்கு தான் போடணும், கலைஞருக்கு தான் போடணும்னு நமக்கு நாங்களாம் யோசிப்போம். சரி அப்படியா, சரி சொல்லிட்டு சரி அப்படியே போடும். ஏன் கேட்டிங்கன்னா அவங்களுக்கு அந்த போதை, அப்போ எந்த ஒரு தொலைத்தொடர்பு வசதிகள் எதுவுமே இல்லை. அப்போ அவங்களுக்கு அந்த கட்சின்ற ஒரு பாகுபாடில் போயிட்டாங்க. ஆனால் இப்போ நம்ம வந்து உலகத்தில் நாட்டில் என்ன நடக்குதுன்றது நம்ம அக்யூரேட்டாக நம்ம உடனே நம்ம பார்க்குற அளவுக்கு நமக்கு வந்து வழி இருக்குது. டிவி மூலியம் பார்க்கலாம், செல்ஃபோன் மூலிமா நம்ம வந்து பார்க்குறோம். அப்படி இருக்கும் பட்சத்தில் எவ்வளோ கொலைகள். எனக்கு ரொம்ப அதிகமாக பாதித்தது என்ன பார்த்தீங்கன்னா, 2 கல்லூரி, ஒன்று வந்து எஸ்விஎஸ் தான், அந்த கல்லூரி தான் நினைக்கிறேன், கள்ளக்குறிச்சி கல்லூரி தான் நினைக்கிறேன். இந்த பொண்ணு ஸ்ரீமதியா, அது இன்னும் மர்மமாக இருக்குது. சரி அதே கூட இருக்கட்டும். சரி அந்த பொண்ணு எப்படி இறந்துச்சோ, ஏன்னா அதுக்கு நம்ம இன்னும் உள்ள டீப்பாக நம்ம பார்க்கல, அந்த பொதுவான ஒரு இதையே சொல்லும். அந்த பொண்ணு இறந்துச்சுன்ற கேள்விக்கு அங்கே ஒரு இளைஞர்கள்லாம் என்னங்க பண்ணுவாங்க, சரி இளைஞர்களே இல்லைன்னா மக்களை யார் காப்பாற்றுறது? அவங்க தான் துடிப்பானவங்க, அவங்களுக்கு தான் நல்ல ஒரு சக்தி இருக்குது. அவங்க வந்து சரி அந்த காலேஜில் வர்றாங்க, ஏதோ அடித்து போட்டு நொறுக்குறாங்க கொள்கிறாங்க வச்சுக்கோங்க, இருக்கட்டும். ஒரு உயிரே போயிடுச்சு அந்த ஸ்கூலில் படிக்க வச்சு, நொறுக்கிட்டு போட்டோம். அந்த அந்த இளைஞர்கள் எல்லாமே தேடி தேடி அந்த கேமரா வச்சு பிடிச்சி கையை காலை உடச்சி, அந்த நீங்கள் பழைய வீடியோஸ்லாம் போய் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன், உடச்சி மாவுக்கட்டை போட்டு ஒவ்வொரு இளைஞர்களையும் அவங்களாம் வாழ்க்கை என்ன ஆகுறது? ஏற்கனவே ஒரு கொலை நடந்த இடத்துல அந்த இளைஞர்களோட வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணுறாங்கன்னா இது யார் கொடுத்த அதிகாரம்? அப்போ இவங்க வந்து ஒரு ஆட்சியில் உட்கார்ந்தா எதை ஒன்றா பண்ணுவாங்க. ஆனால் தவறு செஞ்ச அந்த ஸ்கூல் நிர்வாகி அவன் சுதந்திரமாக ஜாலியாக இருக்கான். ஒன்று அந்த பொண்ணோட அம்மா இன்னைவரும் போராடிட்டுருக்கு. ரொம்ப கஷ்டம் அது. அதெல்லாம் வந்து எப்படின்னா, அந்த 4-5 முறை போஸ்ட்மார்ட்டம் சொன்னாங்க பாருங்க, ஒரு முறையிலே தெரிஞ்சிருக்கும். அப்போ அந்த ஒரு முறையே அவங்க ஒழுங்காக அவனுங்க ரிசல்ட் சொல்லாதால தான் 4-5 முறைக்கு போச்சு. இது எவ்வளோ பெரிய கொடூரமான விஷயம் தெரியுங்களா? அந்த மாதிரி இது ஒரு அரசாங்கம் அப்படி நடக்குது. இந்த பொள்ளாச்சி சம்பவம் ஒவ்வொரு ஆட்சிலையும் நல்ல முத்திரை பதிக்கிற மாதிரி பிரச்சனைகள் நடக்குது. இந்த பொள்ளாச்சி சம்பவம் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் பெண்களோட வாழ்க்கை, அந்த பெண்களே சரி இப்போ நிறைய பேர் வந்து மறைச்சி இன்னொருத்தனோட வாழும்போது நினைவுகள் இல்லாமல் இருக்குமா சொல்லு பார்ப்போம். அவங்களுக்கு திருமணமாகி சப்போஸ் அந்த கட்டிக்க போகிற கணவனுக்கு இந்த பொண்ணு நல்ல பொண்ணு, அதாவது இந்த மாதிரி அவனுங்க இந்த பொண்ணை நாசம் பண்ண பொண்ணுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த புருஷங்காரன் எவ்வளோ கொடுமை பண்ணுவான், எப்படிலாம் வச்சுருப்பான். இந்த பெண்களோட வாழ்க்கை காலம் பூரா கண்ணீரும் இதுவாக போச்சுன்னா எப்படி இருக்கும், நாடு எப்படி உருப்படும்? ஒரே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க, எந்த நாட்டில் பெண்களுக்கு அதிகமாக துன்பத்தையும் துயரத்தையும் கொடுக்குறாங்களோ அந்த நாடு இயற்கை சீற்றத்தால் கண்டிப்பாக அழியும். இதுதான் நிதர்சனம். இது வந்து என்னோடய வேதாத்திரி மகரிஷி சொல்லியிருக்காரு. கடவுளோட நியதியும் அதுதான். அதனால் வந்து அதேமாதிரி ஒரு குடும்பத்தில் ஒரு பெண்களை வந்து யார் நசுக்கி அதாவது அழுகை வச்சு கண்ணீர் சிந்த வைக்கிறாங்களோ, அது கணவனாக இருந்தாலும் சரி, இல்லை தாய் தந்தையாக இருந்தாலும் சரி, இல்லை பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, ஒரு பெண்களாகப்பட்ட அது எந்த பெண்களாக இருந்தாலும் சரி, அது வயதான பாட்டிமாவோ ஆயாவோ அம்மாவோ இல்லை அக்காவோ தங்கச்சி யாராவது சரி, பெண்கள் ஒரு குடும்பத்தில் கண்ணீர் சிந்தனாலே சரிங்க, அந்த குடும்பம் வந்து முன்னுக்கு வரவே வராது. டோட்டலாக அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக அவுட் ஆகிடும். அது மாதிரிலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா பெண்களோட கண்ணீருக்கு அவங்க கண்ணீர் வருதுன்னா மனம் வலிச்சா தான் கண்ணீர் வரும், இல்லைன்னா அவ்வளோ சீக்கிரம் அவங்க அழுகவே மாட்டாங்க. ஏன் இது சொல்ல வரேன்னா, இந்த நாட்டில் இந்த பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, சின்ன சின்ன குழந்தைங்களுக்கும் பாதுகாப்பு கிடையாது. இப்போ அரபு நாடு மாதிரி ஏன் தொட்டால் ஏன் அவனை உடனே அவன் விரலை வெட்டணும், இல்லை கையை வெட்டணும், இல்லை வந்து இல்லை தண்டனை கொடுக்க முடியலன்னா மக்கள்கிட்டே விட்டா நாங்கள் கட்டி வச்சு மரத்தில் கட்டி வச்சு
அவன் சாகும் வரை கல்லால் அடித்து கொன்று போகிறாங்க. அவன் ரெண்டாவது இன்னொருத்தன் தப்பு பண்ணுறது பயப்படுவான். கடுமையான சட்டத்தை கொடுக்காம இந்த காலத்தில் 1-2 பெற்றுக்கிறாங்க, இல்லைன்னா 1 பெற்றுக்கிறாங்க. அதுவும் முன்ன பிரசவ வலிகள் வேறு, முன்ன பிரசவம் ஈஸி. இப்போ இருக்கிற பிரசவம்லாம் ரொம்ப கிரிட்டிக்கலான விஷயம். சப்போஸ் பிறக்கலைன்னா உடனே வயிற்றுக்கு வச்சுறாங்க. இப்படிலாம் கஷ்டப்பட்டு ஒரு குழந்தைய பெற்று அதை கடிக்க எறும்பு கடிக்க வளர்த்து கொடுப்போம். ஒன்று சிறு வயசுலேயே ஒன்று பாலியல் தொல்லை, அப்படி இல்லைன்னா வளர்ந்ததுக்கப்புறம் பாலியல் தொல்லை, இல்லைன்னா லவ்ன்ற பேரில் கொண்டு போடுறானுங்க, இல்லைன்னா போதைக்கு அடிமையான இளைஞர்களால் எதனா ஒன்று ஆகுது. ஒரு பக்கம் இளைஞர்கள் பூரா சீரழிஞ்சு போகிறாங்க. எங்கள் பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கம்யூனிட்டி ஃபுல்லாக சின்ன வயசுலேருந்தே போதை தான். இதெல்லாம் எவ்வளோ சரளமாக நடந்தால் நாடு எப்படி போகும்? இவங்களோட குடும்பம் மட்டும் சேஃப்டியாக நல்லா போகும். அதாவது ஆட்சி நடத்துகிற குடும்பம் மட்டும் அவங்க சேஃப்டியாக நல்லா வந்துடும். ஆனால் மக்கள் வந்து போதைக்கும் இந்த பெண்களோட பாதுகாப்பு இல்லாமையும் வாழ்க்கை இப்படி நகர்ந்துட்டு இருக்கணுமா? அதேமாதிரி இந்த கொடநாடு ஜெயலலிதா அம்மாவுக்கே வந்து மர்மமான முறையில் இறந்துருக்காங்க. அது இன்னும் முடிச்சு அவுக்கிற அந்த ரிட்டைர்மெண்ட் ஒரு ஜட்ஜி ஒருத்தர் பேர் மறந்துருச்சு. அவர் எல்லாத்தையும் விசாரணை கமிஷன் அமைச்சு அவர் கடைசியில் இறந்தே போயிட்டார். எகுத்தி கேட்க ஆள் இல்லை. அது என்ன ஆச்சுன்னு அதை அப்படியே மூடி மறைச்சாச்சு. அந்த அம்மையாருக்கே என்ன மர்மமான ஒரு முறையில், ஐயோ எவ்வளோ எல்லாரும் மக்களுக்கும் தெரியும் இது ஒரு ஆட்சி, ஒரு கேவலமான ஒரு ஆட்சி. ரெண்டாவது இப்போ ரயில்வே ஒரு ட்ரெயினில் இப்போ தான் திண்டுக்கல் எனக்கு இந்த பக்கம் பண்ருட்டி ஒருத்தன் எப்பயுமே வந்து கேட்டாண்டா வந்து ட்ரெயின் வரும்போது கரெக்டாக பள்ளி குழந்தைகள் வேன் போகும்னு தெரியும். அவன் பிளான் போட்டு அவனுக்கு ஏதோ அந்த இடத்துல மரணம் விழணும், டைரக்ஷன் மாறணுன்றக்காக ஒரு ஊரில் அப்படி பள்ளி குழந்தைங்க வேன் அது கேட்டு திறந்துருக்குன்னு அவன் கிராஸ் ஆகிட்டான். கடைசியில் வந்து ட்ரெயின் அடித்து படிக்கிற பிள்ளைங்க +2 பிள்ளைகள் இறந்துச்சு. இதெல்லாம் யார் காரணங்க? ஒரு ஒழுக்கம், ஒரு தொழிலில் வந்து நேர்மை, எதுவுமே சட்டம் ஒழுங்கு இல்லாமல் இந்த மாதிரி நடக்குதுன்னு இது யார் காரணம்? இன்னும் நல்லா கேட்டுங்க. ஒரு நிறைய விஷயம் இருக்குது. பல கொலைகள் பண்ணாதான் அரசனாக இருப்பான்றது ஒரு விஷயம். பல கொலைகள் பண்ணாதான் அவன் அரசனாக அவனோட தக்க வச்சுக்க முடியும்னு ஒரு பதவி தக்க வச்சுக்கணும் ஒரு விஷயம் இருக்குது. அது பல கொலைகள்னால் ஒரு நாடை விட்டு ஒரு நாடை பிடிக்கிறதுக்காக அவங்க கொலை பண்ணுவாங்க. போரில் அதை மக்கள் இறந்துருப்பாங்க. அப்படி தான் நாடை பிடிச்சி அதை நாட்டை பிடிப்பான். இது அப்படி இல்லை. உள்நாட்டு மக்களே கொலை பண்ணி அவங்கள வீரனா எவனை எகுத்து கேட்குறான்னா அவன் ரவுடின்ற பேரில் போட்டு என்கவுண்டர் போட்டு சுட்டு போசிக்கி மூட்டை கட்டி கொடுத்துருது. இது என்ன நியாயம், தர்மம்? நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரே விஷயம், ஓட்டுக்கு ஏன் பணம் கொடுக்குறீங்க, பொருள் கொடுக்குறீங்க? மக்களை இந்த அவங்களே போட போகிறாங்க, நீங்கள் அதை பற்றி கவலைப்பட போகிறீங்க? மக்கள் கையில் விட்டுருங்க. நீங்கள் மட்டும் அலோன்ஸ் பண்ணுறீங்களா விட்டுடுங்கன்ற எந்த கட்சிக்காரர் இருந்தாலும் சரி. அதில் இந்த தெற்கு சைடில் ஒரு பேச்சாளர் நம்ம வந்து ஃப்ராங்காக ஒரு விஷயத்த சொல்லணும்னா அது வேறு, நம்ம கமாண்டில் பிரச்சனை பண்ணுவாங்க. அப்பாவி விவசாயிகளை மடக்கி வச்சுக்கிட்டு அவர் பேசுகிறது பார்த்தீங்கன்னா வெறும் பேச்சாளர் மட்டும்தான். அவரெல்லாம் கட்சியில் இருக்கிறது தகுதியே கிடையாது. தகுதி இல்லாத ஒரு மனுஷன், வேஸ்ட்டு. ஏன்னா வந்து அவனே பினாமி கட்சிக்காரன் வந்து எப்படி நடத்துவான் நாட்டை? இதெல்லாம் எப்படின்னா இதுவும் உள்ளுக்குள்ளே ஒரு சூட்சம். அந்த பினாமி கட்சினா இப்போ நடக்கிற 2 கட்சி நம்ம மெயின் இருக்கா, ஒன்று திமுக, ஒன்று அதிமுக. மெயின் கட்சி இவங்களோட நீ அங்கே எதிராக நின்னா தான் ஓட்டுங்களை சிதறடிக்க முடியும். இல்லை வேற ஒருத்தர் நடுவில் உள்ளே பூந்துட மாட்டான். இதில் பேச்சுவார்த்தை, கூட்டுவார்த்தை தான். சும்மா ஒன்று திட்டுற மாதிரி திட்டு, ஒன்று அடிக்கிற மாதிரி அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே நம்ம சேர்ந்துக்குவோம் அப்படின்ற ஒரு விஷயந்தான் மெயினாக இதில் இருக்கும். நான் என்ன சொல்ல, மக்கள் இப்போ விஜய்க்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ கூட்டம் எதுக்காகனா அவ்வளோவும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க மக்கள். எந்த வழியிலையும் ஒன்றும் போதை, கஞ்சா இது தடுத்து நிறுத்த ஆளே கிடையாது. ஒரு பக்கம் கொலைகள் நடந்துக்கிட்டே இருக்குது, ஒரு பக்கம் அங்கங்கே விஷச்சாராயம் சொல்லிட்டு சொல்ல வந்துட்டு பார்த்தீங்களா? அது என்ன ஐயோ அதுவும் மறந்து போச்சு. 100 ஆம்பளைங்க என்ன வருது ஒரு ஊரில்? 100 ஆம்பளைங்க விஷச்சாராயத்தை வச்சு கொன்றது. இது வந்து சும்மாலாம் இல்லைங்க, இது விஷத்தை கலந்து கொடுத்தது. ஆணைத்தரமாக நம்ம தெளிவாக சொல்லலாம். 100 ஆம்பளை கொலை. ஏன்னா அந்த ஊரில் விசாரிச்சா தெரியும் அவங்க எந்த கட்சிக்காரங்க அந்த ஊரில் நிற்கிறாங்க, எந்த கட்சியில் இந்த ஓட்டுக்கு போகிறாங்கன்னு தெரியும். ஏன்னா வந்து 100 ஆம்பளை இருந்தால் அந்த 100 ஆம்பளையோட பொண்டாட்டிங்க என்ன ஆகுது, பொம்பளைங்க வாழ்க்கை என்ன ஆகுது, வாழ்வாதாரம் என்ன ஆகுது?
இந்த மாதிரி ஈவ இறக்கல்லாமல் மக்களை கொன்னுட்டு மக்களே ஆள்வாங்களாம். அதாவது மன்னன்னா என்னன்னே தெரியாத உலகம் ஜடங்களுக்கு இருக்குது. மன்னன்னா என்ன? மக்களோட தலைவன் மன்னன், இல்லை அமைச்சர் அப்படி கூட சொல்லலாம். அவங்களுக்கு எப்படி தகுதி? பக்கத்து நாட்டை போயிட்டு நீ போர் புரிஞ்சு அங்கே இருக்கிற மக்கள் அவங்கள வரும்போது அவங்க கொன்று நாட்டை பிடிச்சாதான் நீ கொல்லணும். உள்நாட்டு மக்களை ஒரு தக்க வச்சதுக்காக ஒரு கொலைகள். அம்மையாக இருக்கும்போது கூட சரி, ஒரு குழந்தைகள் மகாமக கும்பகோணத்தில் தானே குழந்தைங்க ஒரு 99 குழந்தைகள் இறந்துச்சுங்க. இதெல்லாம் காவு கொடுக்குற விஷயம். உங்களுக்கு ஒரு விஷயம் நினச்சி, ஏன்னா நான் ஹாஸ்டல் படித்ததெல்லாம் சொல்கிறேன். நமக்கு ஏன்னா ஒரு காரியம் நடக்கணும்னா காவு கொடுக்கணும். அது எப்படி கொடுக்கணும்? மக்கள் மூலியமாக தான் கொடுக்கணும். கொத்து கொத்தாக மக்கள் சாகணும். இன்னும் வடக்கத்தி பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் மூலிமா சாகடிப்பாங்க. இதுமாதிரி இதெல்லாம் வந்து ட்ரிக்ஸு. அதனால் மக்கள் ஏமாற வேண்டாம். நம்ம நம்ம தமிழ்நாட்டுக்கு நல்ல மாற்றம் வேண்டும். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இப்போ இன்றைக்கி நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது 1 கிலோ பொன்னி அரிசி 3000 ரூபாய், மிஞ்சி மிஞ்சி 4000 ரூபாய் 5 ரூபா தான் இருந்துச்சு. இன்றைக்கி எவ்வளோ விலை? 65 ரூபா, 65 ரூபாய்க்கு விற்கிது 1 கிலோ அரிசி. மிஞ்சி மிஞ்சி நல்ல அரிசி 70 ரூபாய்க்கு விற்கிது. இந்த அளவுக்கு அரிசி விற்க காரணம் என்னென்னா, விளைநிலங்கள் ஃபுல்லாக பிளாட்டாக போடுது. யாரை கேட்டு வடநாட்டுக்காரன் உள்ளே பூந்து அவன் வாங்கி தமிழ்நாட்டுக்காரன்ட்ட வாங்கி அவன் பிளாட்டை போட்டு விற்கிறான். இல்லை நம்ம உள்ளூரில் இருக்கிற தமிழ்நாட்டு ஆண்கள் பிளாட்டை போட்டு விற்கிறது. இப்போ எங்கள் ஊரில் திண்டிவனத்தில் சிப்காட்னு ஒரு இடம் வந்திருக்கு. சிப்காட்னு ஒரு செப்பல், அதாவது விவசாய நிலத்தை அழிச்சிட்டு செருப்பு கம்பெனி. இது தேவையா? அது எவ்வளோ தரிசு நிலம் கிடக்கு. இப்போ நம்ம ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது எவ்வளோ இடம் பயிரிடாமல் ஒரு கட்டாந்தரையாக இருக்குது. ஏன் அங்கெல்லாம் போய்ட்டு ஒரு செருப்பு கம்பெனி வைக்கக்கூடாதா? செப்பலில் சிப்காடு சொல்லிட்டு. திண்டிவனத்தில் 64 ஏக்கரானு. அந்த கிராம மக்கள்கிட்ட காசை கொடுத்து அவங்களுக்கே ஒரு வேலையை போட்டு செருப்பு தைக்கிற வேலையை கொடுத்து அந்த நிலங்களை காசு கொடுத்து வாங்கி அது சைனாக்காரனோட பிராண்டு. இது தேவையா நாட்டுக்கு? இது யார் தான் கேட்குறது? யாருன்னா கேட்டால், இப்போ நானே பேசுகிறேன்னா, இப்போ இந்த என் வீடியோ எல்லாருமே பார்க்க போகிறதில்ல, ஒரு சிலர் பார்க்க போகிறோம். இருந்தாலும் சொல்கிறேன் ஒரு விஷயத்த, மனசு ஆதங்கம் கேட்கல. எதிர்கால இளைஞர்கள் என்ன ஆவாங்க தெரியல. சாப்பாடுக்கு என்ன மக்கள் பண்ணுவாங்க? 64 இன்னும் வேறு. இன்னும் அந்த பகுதி யாராவது திண்டிவனம் வந்தீங்கன்னா, செஞ்சு டு திண்டிவனம் போகிற ரோட்டில் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். இன்னும் விளைநிலங்கள் ஃபுல்லாக பில்டிங்காக தான் கட்டுது. செருப்பு கம்பெனி, மாத்திரை கம்பெனி, மருந்து. ஏன்டா அப்போ எவ்வளோ நிலங்கள், அரசு நிலங்கள் இருக்குது, தரிசு நிலங்கள் இருக்குது, கட்டாந்தர நிலங்கள் இருக்குது. அங்கெல்லாம் போய் கட்ட வேண்டியது தானே? எதுக்கு? வாழ்வாதாரம் நம்ம சாப்பிட்ற ஒரு பூமியை பிளாட் போட்டு விற்கிறது. எனக்கு தெரிஞ்சு எந்தெந்த ஊர்லேயும் நிறைய பஸ்ஸில் போகவும் பார்த்துருக்கேன். அதேமாதிரி எங்கள் திண்டிவனம் சுற்றி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு விளைநிலங்கள் தான் பிளாட்டாக போட்டு வீடை கட்டி கட்டி விற்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ விளைச்சல் வரும் தெரியுங்களா? எல்லாமே போச்சு, நாசமாக போச்சு. நம்ம தமிழ்நாட்டை அடுத்த மாநிலத்தில் போய் கையேந்துற அளவுக்கு இப்பயே நிறைய இளைஞர்கள் கூட வெளிநாட்டில் போயிட்டு கஷ்டப்படுறாங்க. இன்னும் எதிர்காலத்தில் பாதி அளவுக்கு ஆம்பளைங்க வீட்டில் இருக்க மாட்டாங்க. எல்லாருமே வெளி மாநிலத்தில் தேடி, இல்லை மூட்டை குடும்பத்தோட வெளி மாநிலத்தில் போயிட்டு கையேந்தி அடுத்த மாநிலத்துக்கார கையேந்தி சாப்பிட்ற நிலைமைக்கு நம்ம மக்கள் வந்துடுவாங்க போடுறதுக்கு. அந்த மாதிரி தான் இருக்குது இப்போ ஒரு நிலைமை. பத்தாத்துக்கு நம்ம திருவண்ணாமலை சுற்றி தெலுங்கர்கள் எவ்வளோ விலை இருந்தாலும் பரவாயில்ல சொல்லிட்டு இடங்களை வாங்கி அவங்க குவிக்கிறாங்க. அதிக லாபத்துக்கு நம்ம தமிழ்நாட்டு மக்களும் அதை விட்டு கொடுக்குறாங்க. அந்த கோவில் இருக்க அது தெலுங்கு தேசமாக அந்த திருவண்ணாமலை மாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு. தெலுங்கர் கோவில்ன்ற ஒரு பட்டமாக வந்துருச்சு. நம்ம அண்ணாமலையார் தெலுங்கர் கோவில் ஆகிடுச்சு. இன்னும் என்னென்ன நடக்க போதோ தெரியல நம்ம நாட்டில். ஆனால் அதுக்கு தான் மக்களே ஓட்டு நீங்கள் போடும்போது தயவு செஞ்சு சிந்திச்சு போடுங்க. கொடநாடு தொடர் கொலைகள், கொடநாடு பங்களா ஸ்டேட் பங்களாலாம் பார்த்தீங்கன்னா அம்மையார் இறந்ததுக்கப்புறம் அவ்வளோ கொலைகள். அதுக்கு யார் காரணக்கர்த்தா இன்னும் விளக்கவே இல்லை. அப்புறம் நிறைய விஷயங்கள் எல்லாம், பொள்ளாச்சி சம்பவம், கள்ளக்குறிச்சி சம்பவம், இன்னும் ஏதோ ஒரு காலேஜ் 3 பெண்கள் கையை கட்டிக்கிட்டு ஒன்றா கிணத்துல குதிச்சு கல்லூரி மாணவிகள். அவங்க எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தியிருக்காங்களோ ஏதோ பண்ணியிருக்காங்க. 3 மாணவிகளும் கையை கட்டி கிணத்துல போய் குதிச்சிருங்க.
மூணு மாணவிகளை ஒன்றா கையை கட்டி அப்படியே கிணத்துல குதிச்சிருக்காங்க, இல்லை இவங்க கட்டி தூக்கி போட்டாங்கலாம் தெரியல. இந்தமாரி அக்குறங்கள் அநியாயமாக பெண்களுக்கு தான் முழுக்க 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 இந்த 2 ஆட்சியிலுமே பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு தான் அதிகமாக கொடூரம் நடக்குது. இது இப்படியே நம்ம விட்டோம்னா எந்த பெண்களும் ஒழுக்கமாக இருக்கவே முடியாது. அப்புறம் நாளைக்கு ஜென்ஸ் வந்து எல்லாருக்குமே 2ஆம் தரம் பெண்ணு தான் கிடைக்கும். ஒரு நல்ல பொண்ணாக ஒழுக்கமான பொண்ணாக கிடைக்க கஷ்டம். ஏன்னா அப்படி ஒரு இந்த நிறைய ஒரு பைத்தியங்கள் இந்த செல்லில் பண்ணுதுங்க பாரு, இந்த ஷார்ட் மூலிமா தாங்க முடியல. நல்ல மக்கள் நல்ல விஷயத்த புரிஞ்சுக்கங்க. இன்றைக்கி ஒரு லேடி கூட ஏதோ ஒன்று பார்த்தேன், என்னது இன்னும் சொல்லுதே, ஒரு லேடி சாமியார் மாதிரி இருக்குது, அவனெல்லாம் உட்காரக்கூடாதுன்னு. இது சாமியார், பொய் சாமியார், அது பொய் சாமியார் லேடி ஒன்று, அவனெல்லாம் உட்கார வைக்கக்கூடாதான். இன்னொரு லேடி ஒன்று சொல்லுது, ஐயோ அவங்களாம் இதுங்களாம் இன்னும் முட்டுக்கட்டைங்க. படிப்பறிவு படிச்சிருந்தா தானே உலகத்தோட நடப்பு தெரியணும். டிவி சீரியலில் பார்த்தீங்கன்னா படத்தை பார்த்துட்டு வீட்டில் உட்காந்துருங்க. உலகத்தோட நடப்பு எங்கே பெண்கள் பாதிக்கப்படுறாங்க, எங்கே மக்கள் பாதிக்கப்படுறாங்க, எங்கெங்கே ஆண்கள் குடிச்சிட்டு எங்கே சின்ன சின்ன வயசு பிள்ளைகளை சீரழிஞ்சு போகிறாங்க, இதெல்லாம் உலகத்தை உலக நாட்டு மக்களோட கணக்கு. அவங்க குடும்பம் நல்லா இருக்கா, அவங்களோட குடும்பத்தை மட்டுமே குண்டு சட்டிலே குதிரை ஓட்டிட்டு பார்க்கறது. ஒரு வடிவேல் படத்தை சொல்கிற மாதிரி தொலைநோக்கு பார்வையோட நம்மளோட நாட்டு மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் எப்படி இருக்காங்கன்னு எல்லாருமே சிந்திக்கணும், செயல்படணும். அதை விட்டுட்டு எவ்வளோ ஒரு சம்பவம் சொல்கிறேன் பாருங்கள். அதேமாரி கவுன்சிலர் தேர்ந்தெடுக்கும் போது தயவு செஞ்சு சொல்கிறேன், ஏன்னா நமக்கு தெரியாது அவங்க எவன் நிற்க போகிறான் நமக்கு தெரியாது. நின்னதுக்கப்புறம் தான் அவனுங்க வீட்டுக்கு ஓட்டு கேட்கும்போது தான் தெரியும் எவன் தான் கவுன்சிலர் சொல்லிட்டு. முடிஞ்சவரையும் நோட்டாக்கு போட்டாலும் போடுங்க. நம்ம தெருவில் ஒருத்தன் அவன் சரியானவனா சரியா இல்லைன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா நான் எங்கள் சம்பவத்தில் சொல்கிறேன், போன வாட்டி அவன் 3 வாட்டி நின்னான், ஒரு ஆள் தோற்று போயிட்டான், 3 வாட்டி தோற்று போயிட்டான். 4வது வாட்டி நிற்கும் போது எல்லாருமே பாவம் பார்த்து நான் ரெக்கமெண்டேஷன் நிறைய பேருக்கு தெரிஞ்ச வரலாம், அவங்க எல்லாருக்குமே வந்து நம்ம வந்து சொல்லி ஓட்டு போட்டு எப்படி ஜெயிக்க வச்சோம். ஜெயிக்க வச்சதுக்கப்புறம் வேலையை காட்டிட்டான் தெரியுங்களா. என்ன வேலை, எங்கள் வீட்டு பக்கத்துலேயே நான் இப்போ வந்து ஃபேஸ்புக்கில் வந்து எல்லாமே விட்டுருப்பேன். அப்போல்லாம் எனக்கு யூடியூப் கிடையாது, எனக்கு ஃபேஸ்புக்கில் மட்டும் கொஞ்சம் விட்டேன். அதுக்கப்புறம் ஃபேஸ்புக்கில் அந்த வீடியோஸ் இருக்கா என்னன்னு தெரியல. வாட்டர் அது தண்ணீர் சப்ளை, இந்த கேன் வாட்டர், அது எப்பயாவது நம்ம அது ஊருக்கு ஒதுக்குப்புறமா தான் நம்ம வாட்டர் சப்ளை கம்பெனி வைக்கணும். ஒரு தெருவுக்கு நிறைய வீடுங்கள் இருக்கிற இடத்த ஒரு தெருவுக்குள்ளே போய் ஆனால் வைக்கலாமா? லஞ்சத்தை வாங்கி, அது 2 கட்சியும், இது ஏடிஎம்கே கவுன்சிலரும் டிஎம்கே கவுன்சிலர், இவனுங்க பணத்தை லஞ்சம் வாங்கிக்கிட்டு கமிஷன் மாதம் கமிஷன் வாங்கிட்டு நடத்த விட்டானுங்க. அது வேறு அடி கணக்கு. நம்ம சாதாரண வீட்டுக்கு போர் போடுறது என்னமோ 1 அடி நினைக்கிறேன், 1/2 அடியோ 1 அடியோ எனக்கு தெரியல. அவங்க வந்து இன்னும் அகலமான ஒரு பைப், 1.5 அடியோ 2 அடியோ என்னமோ தான் அந்த பைப்போட அகலம். அந்த அளவுக்கு சரியான தண்ணி பிஸ்னஸ்ஸு. எங்களுக்கு சுற்று வட்டாரம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கிணறுங்கள தண்ணி குறையுது. நானும் எவ்வளோ போராடி பார்த்தோம், ஒன்றுமே பண்ண முடியல. அந்த தண்ணி கழிவுங்கிற தண்ணி போகும் பார்த்தீங்களா, பயங்கரமாக போயிட்டே இருக்கும், காவாயில் போயிட்டே இருக்கும். அதாவது சுத்தப்படுத்தின தண்ணி கேனுக்கு போயிடும், அதுக்கடுத்தது அதில் மீதி எக்ஸ்ட்ரா தண்ணி வரும் பார்த்தீங்கன்னா, அது கழிவுநீர் சொல்லிட்டு, அதுவும் வெள்ளையாக தான் இருக்கும். அது வந்து ஒரு வாட்டர் கம்பெனி வைக்கும்போது அது வந்து விளைச்சலுக்கோ இல்லை மற்ற யூஸ் பண்ணிப்பாங்க. இது வெறும் சாக்கடை தண்ணியில் போயிட்டே இருக்கும், ஒரு நாள் முழுக்க ராவும் பகலும் போயிட்டே இருக்கும். எப்படி இருக்கும் அதெல்லாம் பார்க்கும்போது. இது நான் எவ்வளோ போராடி நாங்கள் இந்த தெரு மக்களோட எல்லாரோட கையெழுத்து வாங்கி தாலுக்கா ஆஃபீஸில் கொடுத்து, கலெக்டரில் கொடுத்து, ஜமாபந்தியில் கொடுத்து, ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து, ஒன்றுமே பண்ண மாட்டோம். எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கவே இல்லை. அதுக்கு என்ன சொல்கிறான் கவுன்சிலர், உன்னால் என்ன பிடுங்க முடியுமோ நீ பிடிங்க. ஒன்றுமே பிடுங்க முடியல. ஏன்னா வந்து மேலிடம் அவங்க கையில் இருக்குது, அவங்க கட்சிக்காரன் மேலே இருக்கும்போது ஒன்றுமே பண்ண முடியாது. அதாவது அவன் போட்ட சோடாவில் அதையோட அந்த குடும்பமே நம்ம போய்ட்டு ஒரு கையெழுத்துக்கும் போய் நிற்க முடியாது, எதுக்குமே நிற்க முடியாது. அப்படி ஒரு மோசமான ஒரு கவுன்சிலர் எங்கள் தெருவில். இப்போ நானும் சண்டை போட்டு ஸ்டேஷன்லாம் போயிட்டு, அப்புறம் கடைசியில் ஒரு இயற்கையாகவே ஒரு விஷயம் அதான் பார்த்தீங்கன்னா, அவன் ஒரு பேங்க்கில் கடன் வாங்கிட்டு அந்த கடனை கட்ட முடியாமல் அவன் வந்து சீல் வச்சுட்டான் பேங்க்கில். அப்புறம் இந்த தண்ணி கம்பெனி இழுத்து மூட இருக்குது. அதால் இவங்களால இல்லை,
நான் போராடி போராடி தோற்றே போயிட்டேன். என்னால் முடியல, எவ்வளோ பணமும் செலவு பண்ணிவிட்டு தோற்று போயிட்டேன். கடைசியாக வந்து பேங்க்கில் பணத்தை எத்தினி 1 கோடிக்கு கிட்ட வாங்கினா அதுக்கு வட்டி என்னாச்சு? இதில் கமிஷன் வேறு கொடுக்கணும். யாருக்கு? இவங்க 2 கவுன்சிலுங்க, அந்த 2 ஏடிஎம்கே திமுகவுக்கு கமிஷன் கொடுக்கணும். தண்ணி அந்த வாட்டர் சப்ளை பண்ணவனுக்கு கொடுத்து வர அதிகாரிங்களாம் வர வாய் அடக்குது. இப்போ நான் பெட்டிஷன் போட்டுக்கிட்டே இருப்பேன். அப்போல்லாம் பெட்டிஷன் போட 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 அங்கேருந்து அதிகாரிங்க வராங்களா, அவங்க எல்லாருக்குமே வந்து லஞ்சம் கொடுத்து மூடி அனுப்பிட்டே இருந்தான். இது மாதிரி பல காலமாக. கடைசியில் அந்த பேங்க் லோனு கட்ட முடியாமல் அவன் வந்து சீஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அவன் இடத்த விட்டு இடைய போனான். இப்போ அந்த ப்ராப்ளம் இல்லை. ஏன் சொல்கிறேன்னா, ஒரு பிரச்சனையை மக்கள் போராடி போராடி ஜெயிக்கிறதற்கு இவனுங்க பணம் சம்பாதிக்க மட்டும்தான் குறியாக இருக்கிறானுங்க. மக்களை பற்றியோ நம்ம தெரு வேஸ்ட் ஆகிறத பற்றி எந்த ஒரு கவலையுமே கிடையாது. இந்த கட்சி இல்லாமலே இருக்கலாம்னு நினைக்கிறேன் என்னை பொறுத்தவரையிலும். அந்த காலம் மாதிரி வெறும் ராஜாங்கம் மாதிரி ஒருத்தரை நியமிச்சுட்டு மற்றபடி இந்த அமைச்சர் எதுவுமே இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இவனுங்களால தான் பல பிரச்சனைகளை நம்ம சந்திக்கிறோம். இந்த கட்சிக்காரன்ற பேரால் தான் நம்ம வந்து ஒருத்தன் தப்பு பண்ணானா அவன் கட்சிக்காரன்னா உடனே வந்து அவனை வந்து அவன் 1000 தப்பு பண்ணாலும் அவனை காப்பாற்றிடறானுங்க. இதுதான் குற்றங்கள் நாட்டில் நடக்கிறது மெயின் காரணம். அந்த கட்சிக்காரன் சொந்தக்காரன் தப்பு பண்ணானா அவனை காப்பாற்றுறதால தான் மேலே மேலே தப்பு பண்ணுற அளவுக்கு நம்ம நாடு கெட்டு போகிறதுக்கு மெயின் காரணம். அதேமாரி போலீஸ்காரன்னா அவன் சொந்தக்காரங்க என் தப்பு பண்ணாலும் அவன் அட்ஜஸ்ட் பண்ணுறான். அரசியல்வாதிங்க இது தப்பு, அவன் குடும்பத்தாரையும் தப்பு பண்ணால் அவன் அட்ஜஸ்ட் பண்ணுறான். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டால் தான் நாடு நீதி நேர்மை எல்லாமே இழந்து கஷ்டப்படுறோம். அதால் மக்களே வந்து நீங்கள் நம்ம பொன்னான ஒரு ஓட்டை வந்து நல்ல ஒரு தலைமகனாக நல்லபடியாக போடுங்க. மாற்றம் வரட்டும். நம் பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டும். இந்த மது குடிக்கிற இந்த இளைஞர்களையும் ஆண்களையும் நம்ம காப்பாற்ற வேண்டும். 10 மாதம் சுமந்து கஷ்டப்பட்டு நம்ம வளர்த்து ஆளாக்கி அவங்க மது போதைக்கு போய்ட்டு அப்புறம் கிட்னி போய் கல்லீரலில் போய் அவங்க சாகிறது அது கொடூரமான விஷயம். அதேமாதிரி நம்ம பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு வேணும் என்றால் நல்ல ஆட்சி மாற்றம் வேண்டும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இந்த எலெக்ஷன் இல்லாமல் அடுத்த எலெக்ஷன் கவுன்சில் எலெக்ஷன் வந்தாலும் நீங்கள் பார்த்து போடுங்க. ஒரு சரியில்லாத வந்தாலும் நீங்கள் உங்களுக்கு முடிஞ்சவரையிலும் போடாதீங்க. எதுவாக இருந்தாலும் கேமரா உங்கள் செல்லு இருந்துச்சுன்னா கேமராவில் பதிவு பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம எவிடன்ஸ் பேச முடியும். இல்லைனா வந்து நம்ம தோற்று போயிடுவோம். ஆனால் நாட்டு மக்கள் இந்த வீடியோ பார்க்குற யூடியூப் சில மக்கள் தான் பார்ப்பீங்க எனக்கு தெரியும். ஏன்னா வந்து அந்தளவுக்கு ரீச் ஆகாது. இதுக்கு அது நம்ம பழக்கப்பட்ட முகங்களும் இல்லை நல்ல ஒரு மேலே ஒரு இடத்துல இருக்கவங்களால மட்டும்தான் ஒரு வீடியோ வந்து நல்லா ரீச் ஆகும். பட்டுன்னு ஒருத்தன் புதுசாக பேசுகிறவங்கன்னா வந்து நான் இன்னும் 1 இயருக்குள்ளே நான் வந்து யூடியூப் ஆரம்பித்து ஒரு 9 மந்த்து தான் இருக்கும். புதுசாக ஒரு ஆள்லாம் வந்து உள்ளே ஒரு பேசினா எடுபடாது. இருந்தாலும் என்னோடய அனுபவங்களை சொல்கிறேன். நம்ம நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும்னா நம்மளோட நாடு மாற்றம் வேண்டும். அது நம்ம நாட்டிலே தமிழ்நாட்டுக்காரன் அவன் சுய சம்பாதித்தை எடுத்து மக்களுக்கு செலவு பண்ணி மாநாடு நடத்தி அவன் ஒரு கட்சி ஆரம்பித்து மக்களுக்கு நல்லது செய்யணும் என்ற ஒருத்தன் வந்திருக்காங்கன்னா நம்மளை வரவேற்போம். திரும்ப திரும்ப பழைய சாயமே பூசியிருக்காங்க. மோடி பிரதமர் மோடி ஒரு கூட்டத்தில் சொல்லியிருப்பார், அம்மா விட்டா அப்பா, அப்பா விட்டா அம்மா, இவங்க 2 பேர் தான் மாற்றி மாற்றி தமிழ்நாடு ஜனங்க போடுவாங்களான்னு. நமக்கு அம்மா வேணும், அப்பா வேணும், நமக்கு மாற்றம் தான் வேணும். நம்ம விளைநிலங்களை மெயினாக நம்ம காப்பாற்றிக்கணும். இல்லைன்னா நம்ம சாப்பாட்டுக்கு நமக்கு ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி எதிர்காலத்தில் நமக்கு வந்துடும். அதனால் விளைநிலங்களை நம்ம காப்பாற்றணும். அடுத்தது வந்து நம்ம பெண் பிள்ளைகளை காப்பாற்றணும். அடுத்தது நம்ம இளைஞர்களை வந்து மதுவில் இருந்து வெளியில் கொண்டு வரணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வேலை, நமக்கு நல்ல வேலை கிடைக்கணும். வெளிநாட்டுக்கு போகாமல் நம்ம இளைஞர்கள் எல்லாமே வெளிநாட்டுக்கு போகாமல் நம்ம உள்ளூரில் சுய தொழில் செய்யணும். இல்லைன்னா நல்ல ஒரு வேலையில் அவங்களுக்கு கிடைக்கணும். அது மாதிரி வந்து நம்ம வந்து பார்க்கணும். பெண்களும் நல்ல சுதந்திரமாக நம்ம நாட்டில் வந்து உலகணும். அவங்களுக்கு இந்த தாலி செயின் பறிப்பு, பாலியல் தொல்லை இது எல்லாமே ஆல்ரெடி மூட்டை கட்டினோன்னா நமக்கு மாற்றம் வேண்டும். அதுக்கு பெண்களாக சரி ஆண்களாக இருந்தாலும் தயவு செஞ்சு மாற்றத்தை எதிர்பாருங்க. நீங்கள் நல்லா இருக்க மட்டும் பார்க்காதீங்க, உங்கள் சுற்றம் நல்லா இருக்க மட்டும் பார்க்காதீங்க, உங்கள் சொந்தக்காரன் நல்லா இருக்க மட்டும் பார்க்காதீங்க. எல்லா மக்களும் நல்லா இருந்தால் மட்டும்தான் சமூகம் நல்லா இருக்கும். சமூகம் நல்லா இருந்தால் தான் நமக்கு பொருளாதார ரீதி நமக்கு வந்து கை கொடுக்கும். அதே மாதிரி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஒரு நெல்மணி நமக்கு சாப்பிட்ற ஒரு நெல் அரிசி அந்த ஒரு சாதம் உற்பத்தி பண்ணுறது பல பேரோட உழைப்பு இருக்குது. அந்த பல பேரோட உழைப்புன்னா மக்கள் தான் அது.
அந்த மக்கள் நலமாக இருந்தால் தான் நம்ம நலமாக இருப்போம். இப்போ இருக்கிற காலம் மாதிரி இப்போ நம்ம சொல்ல பார்த்தீங்களா, ஒரு 150 ஏக்கருக்கு மேலே செருப்பு, அதாவது விளைநிலங்கள்லாம் போய் செருப்பு கம்பெனி வந்துருச்சு. இந்த மாதிரி யார் தட்டி கேட்க முடியும்? யாரும் கேட்க முடியும்? அவங்கவுங்க இந்த கட்சிக்காரங்க எல்லாமே லஞ்சம் வாங்கி நல்லா பூசி மொழிப்பு இது பண்ணிட்டானுங்க. விவசாயிக்கிட்ட இருந்து பேரம் பேசி வாங்கிறது இந்த உள்ளூர் கவுன்சிலருங்க. பேரம் பேசி அவங்களுக்கு பணத்தை ஓரளவு கொடுத்துட்டு, அதாவது விளைநிலங்கள் சுதந்திரமாக விளைவிக்கிற நிலங்களை அவங்க அபகரிச்சுக்கிட்டு காசை கொடுத்து அவங்களுக்கு செருப்பு தைக்கிற வேலை. இதெல்லாம் ஒரு கொடூரமான ஒரு அமைப்பு. மக்களை விழித்து கொள்ளுங்கள். நல்ல ஆட்சிகள் வரட்டும், மாற்றங்கள் கொண்டு வருவோம். ஓட்டு உங்களோட இது கதையை சொல்கிற மாதிரி தான் ஒரு பொன்னான வாக்கு. சிந்தித்து செயல்படுத்தி போடுங்க. இந்த வயசானவங்க ஒவ்வொன்றும் புரிஞ்சிக்காத ஒரு ஜென்மங்கள் இருக்குது. புரிஞ்சிக்காத என்ன பண்ணுறது? ஏன்னா நம்ம வாழ்ந்தால் போதும்னு நினைக்கிற சுய நினைவு உள்ளவங்கக்கிட்ட ஒன்றுமே பண்ண முடியாது. நாளைக்கு அவங்க குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு யாருமே வரமாட்டாங்க. நம்ம நாட்டு மக்களும் நம்மளோட தெரு மக்களும் நம்மளோட குடும்ப மக்களும் நல்லா இருக்கணும் என்றால் மாற்றங்கள் வரட்டும். நமக்காக ஒருத்தன் தேடி வரான்னா அதை நம்ம வரவேற்கணும். நீங்களே பார்த்துருப்பீங்க, எவ்வளோ தொல்லைகளை எவ்வளோ கஷ்டங்களையும் நம்ம தாங்கி ஒருத்தன் நிற்கிறான்னா சாதாரண விஷயம் கிடையாது. எப்போ ஒரு ஊசி நுழையுன்ற அளவுக்கு அவங்க அவ்வளோ கேமரா வச்சு படம் பிடிச்சி என்னென்ன பண்ணிகிட்டு இருக்காங்க. எதனா பண்ணிட்டு போட்டோம். நம்ம தமிழ்நாடு நல்லா இருக்கணும் என்றால் நம்ம எல்லா மக்களும் ஓட்டு நல்லபடியாக பார்த்து போடுங்க. இதில் வேறு எங்கெங்கே இப்போ சொல்ல மாதிரி இன்னொரு விஷயம் லாஸ்ட்டாக, இப்போ எங்கள் அம்மா வயசானவங்க 94 வயசு இருக்கும். அவங்களுக்கு ஒரு ஓட்டு எப்படி போடணும், கரெக்டாக 6 மணிக்கு, 5 மணியோடு முடிச்சிடும் சொல்லுவாங்க. 6 மணிக்கு அந்த 2 அதிகாரிங்க எவ்வளோ வராங்க, கூட ஒரு போலீஸ்காரங்க, அதில் அந்த கட்சிக்காரன் இல்லையா அதிமுக கட்சிக்காரன் கூடவே வரான். அவங்க எதிரிலே எங்களுக்கு ஓட்டு போடணும். அதிகாரிங்க எதில் அப்படி சொல்லலாமா? அதிகாரிங்க எதுக்காக கட்சிக்காரனை இட்டுட்டு வராங்க? எனக்கு அதுதான் ஒரே குழப்பமாக இருக்குது. நான் இது இல்லை 2-3 வாட்டி நாங்கள் அப்படி தான் போட்டிருக்கோம். அந்த ஓட்டு நான் தான் போடுறேன், எங்கள் அம்மாவால் போட முடியாது வயசானவங்களால். ஆனால் நான் தான் அந்த போஸ்ட்டு ஓட்டு நான் தான் போடுறேன். அது போடுறவங்க கேமராலாம் எடுக்கிறீங்களா, எல்லாமே அந்த பொட்டியெல்லாம் மாற்றினா என்ன ஆகும்? அதெல்லாம் ப்ராடு தானே. ஆனால் எல்லாமே இறைவன் ஒருத்தன் பார்த்துருக்கான். இது எப்படி ஃப்ராட் பண்ணான்னா, எதுக்கு என்னை பொறுத்தவரை ஒரே கேள்வி, எதுக்காக கட்சிக்காரன் கூட வரான்? தேர்தல் அதிகாரி மட்டும் தானே வரணும், கட்சிக்காரங்க வரலாமா கூட? இதெல்லாம் யார் கொடுக்குற இடம்? சரி, ஓகே. அந்த பேப்பரை மடிச்சிட்டேன். நான் வீட்டுக்குள்ளே தான் நான் சீலை குத்துனேன். ஏன்னா எங்கள் அம்மாவால் வயசானவங்க போட முடியாது. நான் அது பதில் போடுறேன். சீலை குத்தி எடுத்துகிட்டு போயிட்டு மடிக்கிறேன். மடிக்கிறதை நான் எனக்கு அந்த கவருக்குள்ளே போட்டு அந்த டின்னுக்குள்ளே போட முடியாதா? டின்னுக்குள்ளே என்னால் போட முடியாதா? இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க கவர் கொடு சொல்லிட்டு, ஏன்னா அதில் நான் டிக் பண்ணிக்கிறது இப்படி மடிப்பில் தெரியும். இவங்களாம் புற ஊற்றுறதுன்னு நினைக்கிறேன். இவங்களாம் எல்லாம் ஒரு கேங்கு. பணத்தை வாங்கிக்கிட்டு என்னென்ன பண்ணுமோ அது பண்ணுறது போடுறது, அதான் நினைக்கிறேன். இப்படி அதை எதுக்கு சொட்டி பார்க்கணும்? நம்ம யாருக்கும் நமக்கு பிடிச்சவங்களுக்கும் நம்ம ஓட்டு போட்டிருப்போம். இவங்களுக்கு என்ன அதை பற்றி? அதை பார்த்துட்டு இப்படி திருப்பி பார்க்கும்போது நம்ம ஷேடு தெரியணுங்களா, நமக்கு எந்த இடத்துல டிக் பண்ணியிருக்கணும். அவனுங்க ட்ரிக்ஸாக அவனுங்க கட்சி அந்த கூட அதிகாரிங்க தொடர்ந்து தானே எல்லா இடத்துலையும் இந்த அதிகாரிங்க துணை தானே. இப்போ போலீஸ்காரங்களாம் எப்படி அவங்க இப்போலாம் சீரழிஞ்சு போனாங்க. இப்போ என்ன ஆகிடும்? இப்போ இந்த 9 போலீஸ்காரங்க போனானுங்களே, என்ன அந்த ஆணவ அகங்காரம் இவனுங்கள்லாம் நேர்மையாக எல்லாத்துல தான் இவனுங்களாம் கடைசியில் காரி மிஞ்சி போயின்னு இருக்கானுங்க. அந்தமாரி இந்த அதிகாரி அந்த கூட அந்த எல்லாமே கவர்மெண்ட் ஸ்டாஃப் தானே, அந்த பேப்பரை இப்படி திருப்பி பார்க்குறான். அந்த டிக்கு எந்த சின்னத்தில் அவங்க அடிச்சிருக்காங்கன்னு அவங்கக்கிட்ட குறை சொல்கிறதுக்கு, அதை உடனே டின்னை கழட்டி கூட நான் போய் டின்னில் எங்கே சீல், அந்த சீலை ஈஸியாக பிச்சு எடுத்துகிட்டு திரும்ப சீல் ஓட்டுறதுக்கு, அந்த மெழுகை ஓட்டுறதுக்கு பெரிய விஷயமே இல்லை. மெழுகை அரக்கு. எதுக்காக இவங்க அந்த பேப்பரை என்கிட்ட வாங்கணும்? அந்த கவரை கொடுத்தா நான் கவரை போட்டு நான் அந்த டின்னுக்குள்ளே போட போகிறேன். டின்னை மாற்றுறாங்களோ அந்த ஓட்டு, இல்லை நான் போட்டால் நான் அவங்களுக்கு போடலைன்னு தெரிஞ்சிச்சு அந்த ஓட்டை மாற்றுறாங்களோ, அது கடவுளுக்கு தான் வெளிச்சம். ஆனால் முடிஞ்சாலும் இந்த போஸ்ட் ஓட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா
கண்டிப்பாக மாற்றப்படும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம என்ன தான் ஓட்டு நமக்கு பிடிச்சவங்களுக்கு போட்டாலும் அது சதி செய்கிறதுக்குன்னு கூட்டம் இருக்குது. அது கடவுளுக்கு தான் வெளிச்சம். இப்போ நம்மளோட மாற்றம் கண்டிப்பாக நமக்கு வேணும். எந்த பழைய கட்சி எதுவுமே இருக்கக்கூடாது. புதுசாக ஒரு கட்சி, புதுசாக ஒரு நபர் கண்டிப்பாக வரணும். அதுதான் மாற்றம் நமக்கு கிடைக்கும். அதனால் மக்களாக்கப்பட்டவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மாற்றங்கள் வரணும். நல்ல ஒரு நம்ம தமிழ்நாடு நல்லா இருக்கணும் அப்படின்னா நான் இவங்க தான் குறித்து நான் சொல்ல முடியாது. எனக்கு அந்த உரிமை இல்லை. நீங்களே புரிஞ்சுக்குங்க. மாற்றங்கள் வேணால் நல்லவங்களாக போடுங்க. இல்லைன்னா நம்ம பெண் பிள்ளைகளை காப்பாற்ற முடியாது. நம்ம ஆண்களையும் காப்பாற்றவே முடியாது. கடைசி வரலும் குடிகார பிள்ளைகள் குடிகார புருஷனோடு வாழணும். பெண்களும் அதாவது பெண்கள் பாதுகாப்பு இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்ம காலம் பூரா வாழ்ந்துட்டு தான் இருக்கணும். மனதில் வச்சுக்கிட்டு நீங்கள் ஓட்டு போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் நீங்கள் டச் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோஸும் நான் போடுவேன். அதேமாதிரி என்னோடய ஷார்ட்ஸும் நீங்கள் வந்து பாருங்கள். மனசளவில் ஒரு நிமிஷமாச்சும் நீங்கள் சிரிப்பீங்க. எனக்கு சம்மந்தமில்லாத ஷார்ட்ஸ் தான் நான் போடுறேன். ஏன்னா மக்கள் எல்லோரும் ஒரு செகண்டாச்சும் சிரிக்கட்டும்ன்றதுக்காக தான் நான் இந்த மாதிரி ஷார்ட் போட்டிருப்பேன். என்னோடய ஷார்ட்ஸ் பாருங்கள், என்னோடய வீடியோஸ் பாருங்கள். இன்னும் மேலும் உங்களுக்கு நல்ல பயனுள்ள தகவலை நான் வந்து கண்டிப்பாக என்னோடய சேனல் மூலிமா உங்களுக்கு நான் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.